செம்பா இறைவன் மற்றும் தேனேரி நேயர்களுக்கு, தொகுப்பாளர்களுக்கும், அனுசரணையாளர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வாவில் மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி நிறைந்ததாக அமைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்ற சிறப்பான வாழ்த்துக்களை அழகா சொல்லியிருக்காங்க. ஆதாரம் சரவணன் இருக்காங்க. இனிய மதிய வணக்கம், உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் இருவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று அழகா சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி விநாயகர் சக்தி இருக்காங்க. இனிய மதிய வணக்கம், உங்களுக்கும் இருவருக்கும் மற்றும் தேனேரி உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உதிராகட்டும் என்று அழகா சொல்லியிருக்காங்க. நெல்லியடி கோபி அவர்கள் இருக்காங்க. அன்பான வணக்கம் ஆச்சே இறைவன் அண்ணா, ஆச்சே செம்பா அக்கா, அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று செங்கலடி எஸ்.எம். கோபி அவர்கள் அழகா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு பாடலும் அப்படியே இணைத்துக் கொள்வோம். அப்படியே இணைத்து கொடுத்துருக்கோம். கேள்வி கேட்கலாமா? யாருன்னா கேள்வி சொல்லிடலாமா? முதல் கேள்வியாக என்னப்பா கேள்வி கேட்க போற அப்படின்னு சொன்னீங்கன்னா, புது வருடத்தில் பாத்தீங்கன்னா யார் உங்களுக்கு முதலில் வாழ்த்து தெரிவிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? அப்படியே நீங்க உங்களுக்கு பக்கமா பதிவிடலாம். அப்படியே பேஸ்புக் லைவ்லயும் நீங்க பதிவிடலாம். முதல் கேள்வியாக பார்க்கலாம் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்படியே நம்ம ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாமா? ஏய் என்னடி புது வருஷமே பிறந்துச்சு, புஷ்பா பாட்டோடு வந்து இருக்கேன். இது புஷ்பா பாட்டு இல்லடி, அவன் பாட்டு. 12 மாதமும் போச்சுங்களோ, நியூ இயர் வச்சுங்களோ, எத்தனையோ அனுபவங்களோ, பட்டண்ட கஷ்டங்களோ, வருஷம் ஃபுல்லா இன்ப துன்பங்களோ, பார்த்துட்ட வன்மங்களோ, நிறைய பேர் லைஃப்ல வந்தாங்களோ, எல்லாம் திருந்தாத ஜென்மங்களோ. டே மச்சான், 2024 நீ என்ன அனுபவிச்ச? ஹே சிரிப்பு ஒரு வாட்டி, அழுக பல வாட்டி, தூங்கும் போது ஓவர் திங்கிங் நிறைய வாட்டி, நிம்மதி ஒரு வாட்டி, டிப்ரெஷன் பல வாட்டி, ஒரு வருஷம் ஃபுல்லா புலம்புன்னு நிறைய வாட்டி, மாச சம்பளம் வர்றது ஒரு வாட்டி செலவு ஆகுறது பல வாட்டி, ஒரு ரூபாய் சேர்க்காம வருஷமே முடிஞ்சு போச்சு. வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர். ரெண்டாயிரத்தி 24 நான் அனுபவிச்சது அது மட்டும் கிடையாது. கல்வி ஒரு வாட்டி, காதல் பல வாட்டி, கண்ட பொண்ணுங்க கிட்ட செருப்படி நிறைய வாட்டி, தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வாட்டி, வருஷம் ஃபுல்லா தொல்லை பண்ணாய பொண்டாட்டி, 2024 ஒரு வாட்டி தினம் செத்தண்டா இவளாண்ட பல வாட்டி, இந்த இயர் லெவல பொதிக்கணும் பள்ளம் தோண்டி. ஐயோ என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையே. இல்லம்மா, 2024 ஒரு வாட்டி ரொம்ப அழகுடா என்னோட பொண்டாட்டி, ஒய்ஃப் இருக்கும் போது எதுக்குடா வப்பாட்டி, அப்படி சொன்னமா. வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷமே முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர். 12 மாதமும் போச்சுங்களோ, நியூ இயர் வச்சுங்களோ, எத்தனையோ அனுபவங்களோ, பட்டண்ட கஷ்டங்களோ, வருஷம் ஃபுல்லா இன்ப துன்பங்களோ, பார்த்துட்ட வன்மங்களோ, நிறைய பேர் லைஃப்ல வந்தாங்களோ, எல்லாம் திருந்தாத ஜென்மங்களோ. ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன லைஃப் வச்சு செய்யல, 12 மாசமும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. உதயநிதி குச்சாரு துணை முதல்வர் பதவியில, நடிப்ப நிறுத்திட்டு என்ட்ரி குத்தாரு தளபதி கட்சியில, நிறைய பேருக்கு இங்க டிவோர்ஸ் ஆகையில, கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணம் ஆகையில, என்னென்னமோ ஆச்சு ஒரு வருஷத்துல. வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷம் ஃபுல்லா முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வந்துச்சே நியூ இயர், வருஷமே முடிஞ்சு போய் வந்துச்சே நியூ இயர். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், வந்துச்சு நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்.
நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு நியூ இயர். இந்த வருஷம் நம்ம வருஷம் புரியுதா? பாய். அழகான இனிமையான அற்புதமான பாடல்கள் கேட்டோம். நீங்கள் இணைந்திருப்பது தேனருவியில் அப்படியே புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில அப்படியே இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படியே நம்ம அழகா இணைந்து கொண்டிருப்பது ஆர்ஜே செம்பாவும் அப்படியே ஆர்ஜே தேவன் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய கேள்வி அப்படியே உங்களுக்கு பார்க்கலாமா அப்படியே கேட்டிருந்தா யாரெல்லாம் பதில் சொல்றாங்க பார்க்கலாம். அப்படியே பதில் சொன்னா அவங்களுடைய கேள்வியும் அப்படியே பதிவு ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்து நம்ம செம்பா அவங்களை அன்பான உறவுகளை இணைத்துக் கொள்ளலாமா? இணைத்துக் கொள்ளுங்க. சேர்ந்து செய்யும் போது கொஞ்சம் சத்தம் குறைவாதான் வரும். என்ன செய்வது அப்படித்தானே பாக்குறேன், நான் பார்க்க சொல்றேன். படம் முகவரியில இருந்து பாடல் ஆண்டே நூற்றாண்டே பாடல் நேரலை பாடல்கள் இருப்பீங்க. கண்டிப்பா அந்த பாடல்ல கொடுக்க முயற்சி பண்றோம். முகவரி படத்துல இருந்து பாடல் ஆண்டே நூற்றாண்டே பாடல் கேட்டிருக்காங்க மோகன் கிருஷ்ணா. ரோஷினி குவைத்திலிருந்து ஓடோடி வந்திருக்கிறார்கள். அனைவரையும் இணைத்துக் கொண்டும் நேரலை சொந்தங்களை. அழகான கேள்விகளும் இருக்கிறது. முதல் கேள்வியாக என்ன கேள்வி நீங்க முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா அப்படியே என்ன கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, முதல் கேள்வியாக இன்றைய புது வருடத்தில் யார் உங்களுக்கு முதலில் வாழ்த்து தெரிவிக்க என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டிருந்தேன். அந்த கேள்வி நீங்கள் அப்படியே முகல் வாயிலாக பதிவிடலாம். பதிவுகளை பதியுங்கள், காற்றலையில் நாங்கள் எடுத்து செல்கின்றோம். என் சத்தம் குறைவாக இருக்கிறதாம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. சத்தம் சரியாகிவிடும். ஆர்ஜே கல்பனா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஓடோடி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்துக் கொண்டோம். அடுத்த அழகான பாடலையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். உங்கள் பதிலை அப்படி கூறலாம், நீங்கள் நேரலையில் பதியலாம். முதல் வாழ்த்தை யார் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்றதுக்கு கேள்விக்கான விடையை இப்படியே நீங்க அப்படி தெரிவிக்கலாம் சொந்தங்களே. அழகான புத்தாண்டு வாழ்த்துக்களுக்கு ஒரு அழகான விளக்கமும் நம்ம அப்படியே கொடுக்கலாம். என்னன்னா அதான் சொந்தங்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சிறப்பான புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நாங்கள் அப்படி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது அபிராமி அந்தாதியில சொல்லுவாங்க, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கம்பு வராத நட்பும் கன்றாத இளமையும் கொன்றாத வலிமையும் கழுப்பினி வராத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் என்றும் அப்படின்னு அன்னை அபிராமியோட அருளோட அழகான இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். நம்ம சந்தோஷமா வாழணும், கவலைகள் எல்லாம் மறந்து எப்ப பார்த்தாலும் அந்த எரிச்சலோடு இல்லாம இந்த புதிய நாளில் அப்படின்றது நம்ம எண்ணம் போல்தான் வாழ்க்கை இல்லையா? நல்ல எண்ணமாக நம்ம அமைத்துக் கொண்டு அப்படியே வாழலாம். அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிக்கிறோம். இப்ப நீங்க அழகான பாடலை கேட்டு ரசிக்க போறீர்கள். உங்கள் பதிவுகளையும் அப்படியே நீங்க பதியலாம். நேரலில் நாங்க காற்றலில் கொண்டு செல்வோம். நானும் ஆர்ஜே தேவன் அவர்களும் இணைந்து அப்படி பயணிக்கின்றோம். உங்களை இணைத்துக் கொண்டு
அப்படியே பாடல் ஒண்ணு கேட்டிருந்தார் முகவரி படத்துல. முதல் பாடலாக அது படம் தான் போட்டோம்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போதே ஆன்லைன் நூற்றாண்டு பாடல் தான் போட்டிருந்தேன். இருந்தாலும் ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடலும் அப்படியே தொடர்ந்து ஒரு 2 பாடல் போனாலும் அப்படியே அவங்களுடைய பாடலும் அப்படியே ஒளி போய் சேர்ந்துடலாம். அப்படியே ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். உங்கள் அப்படியே தேனறிவில் அப்படியே சிறப்பு வாழ்த்துக்களுடன். மணிக்கு நியூ இயர் நியூ லைஃப் நியூ பிகினிங். கிளப்புங்கடா செலிப்ரேஷன். இனிமேல் ஏரியால நம்ம அலப்பறைய மட்டும் நியூ இயர் ஆயிடுச்சு, நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம். சூப்பரா. Happy New Year to you all. Have a great year ahead. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா, விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை,
வாழ் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. லைவ் மியூசிக், கரோக்கி மியூசிக். திருமண விழாவா, பூப்பணித நீராட்டு விழாவா, பிறந்த நாள் விழாவா, கலை நிகழ்ச்சிகளா, உங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தமலை இசைக்குழு, ஆனந்தமலை இசைக்குழு. தொடர்புகளுக்கு ஜெர்மனி ஆனந்தன் 0049 15 11 072 56 43 மற்றும் பார்த்தீபன் 0049 17 68 074 79 90. ஜெர்மனி. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. தேனருவி FM. அழகான இனிமையான அற்புதமான பாடலை கேட்டோம். உங்களுக்கும் அந்த பாடல் உங்கள் வீட்டில் கார்த்திகை அப்படியே வந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புது வருடத்தில் இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படியே எவங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்க செம்பா? யாரெல்லாம் வந்து இணைந்திருக்காங்க? அன்பான உறவுக்கு யாரெல்லாம் இருந்திருக்காங்களா? என்னோட சைடு போகல அப்படி இணைக்கலாம், உங்க சைடு போகல இணைக்கிறேன். அப்படி இணைத்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் இருந்திருக்காங்க லைவ்ல, பேஸ்புக் லைவ்ல யாரெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க இணைத்துக் கொண்டு நம்ம தொடர்ந்து அப்படியே பார்ப்போம். அப்படியே யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா ஜோசப் நெவில் அவர்கள் இருக்காங்க. இருவருக்கும் மற்றும் தேனேரி சொந்தங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் என்ற அழகான வார்த்தைகளை அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்னும் யாருக்காங்க சாரா நாராயணன் இருக்காங்க. இனிய புது வருட வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க பேஸ்புக் லைவ்ல. சாரா நாராயணன் அழகான பாடல் என்று சொல்லியிருக்காங்க. சுதா இருக்காங்க. அன்பான இனிய வணக்கம், இருவருக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. பிரபு சந்திரன் இருக்காங்க. அப்படியே வாழ்த்துக்கள் என்று இருக்காங்க. தர்ஷினி இருக்காங்க. புது வருடத்தில் எனக்கு எப்பவுமே முதல் வாழ்த்து என் உயிரான அன்பு உறவிடமே வாழ்த்து என்றும் எனக்கு கிடைத்தது என்று சொல்றாங்க. கிடைக்க பெற்றது, கிடைத்து விடும், ஒவ்வொரு விடமும் அது வந்து போலவே அடுத்த இரவும் வரும் வந்துவிடும் என்ற அப்படியே அழகான பதிவு சொல்லியிருக்காங்க. அப்படி தர்ஷினி அவள் பதிவிருக்காங்க. பிரபு சந்திரன் இருக்காங்க. செம்பா அக்காவிற்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், 10,000 கோடி நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்னுடைய ஜெபங்கள் என்ற அழகான வார்த்தைகளை பதிவு சொல்லியிருக்காங்க. மோகன் கிருஷ்ணா பாடல் சூப்பர் என்று சொல்லியிருக்காங்க. கந்தசாமி கருணா அவர்கள் இருக்காங்க. அன்பான செம்பா இதே உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. ரோசினி குவைத்தில் இருக்காங்க. அழகான பாடல் என்று அழகா சொல்லியிருக்காங்க. சாரா நாளையா இருக்காங்க. எங்களுக்கும் ஒரு பாடல் தரீங்களா இறைவன் அண்ணா, செம்பா அக்கா ஆசையா இருக்கிறது பாடல் ஆனந்தம் படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடலை அப்படியே நாங்க கண்டிப்பாக திறக்கலாம். தொடர்ந்து அப்படியே இணைந்து கொண்டே இருங்க, உங்களுக்கான பாடலும் ஒளிபரப்பப்படும். தர்ஷினி அவங்க இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ற அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்னும் அன்பான உறவுகளை அப்படியே இணைந்து ஒன்றமா இருக்காங்க, அவங்களும் நம்ம இணைத்துக் கொள்ளலாம். ஆர்ஜே கல்பனா அவங்க இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகன் கிருஷ்ணா இருக்காங்க. உபரிப்பத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நான் ஃபர்ஸ்ட் முதலில் ஆரம்பிக்கும் போதே நான் போட்டு விட்டேன், இருந்தாலும் அப்படியே காத்து கொண்டு இருங்க, அவங்க பாடலை அப்படியே ஒளிபரப்பிடலாம். அப்படியே மோகன் கிருஷ்ணா அவங்க இருக்காங்க. தேனீரி வாழ்த்துக்கள் கூட எதிர்பார்ப்பேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வாழ்த்துக்களோட இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் அப்படியே நம்ம நன்றியை கூறிவிட்டு அப்படியே இன்னும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களா? முகநூல் பக்கம் யாரெல்லாம் இருந்திருக்காங்களா? முகல் பக்கம் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க கூட இருந்திருக்காங்க அவங்க தெரிந்து கொள்ளலாம். இன்னும் யாரெல்லாம் முகல் பக்கம் இணைந்திருக்காங்க அவங்க அப்படி இணைத்துக் கொள்ளலாமா? நட்டாச்ச குமார் அவங்க இருந்திருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சகோதரன் கவிஞர் இதேவன் அவர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. மலர் இருந்திருக்காங்க. இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தர்ஷினி அவங்களும் போத்து வந்து ரெண்டு பேருக்கும் 2025 நல்வாழ்த்துக்கள் அழகா சொல்லியிருக்காங்க. ஜபீர் இருந்திருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் ஆல் என்று சொல்லியிருக்காங்க. அப்துல் ரபீன் இருந்திருக்காங்க. இருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். இணைத்துக் கொள்ளுங்க, உங்கள் பக்கம் இருக்கணும் அப்படி இணைத்துக் கொள்ளுங்க. செம்பா முகல் பக்கம் இணைந்துக்கா, அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்படியே இணைத்து யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொன்னாங்களே, இணைத்து போவோம் சொந்தங்களே. நிறைய சொந்தங்கள் அப்படி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காவேரி சிவா அவர்கள் இனிய மதிய வணக்கம் உங்கள் இருவருக்கும் மற்றும் தேனருவி வானொலி உறவுகள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி.
அடுத்தபடியா முகமது சுகைல் அவர்கள் வந்து அன்பான அறிவிப்பாளர் உங்கள் இருவருக்கும் தேனருவி எஃப்எம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். தின்னன்கோட்டை வண்டுகோடா முகமது சுகைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆகாரம் சரவணன் அவர்கள் இனிய மதிய வணக்கம், உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் இருவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றி. அடுத்தபடியாக ஓம் சக்தி விநாயகா சக்தி இனிய மதிய வணக்கம் உங்கள் இருவருக்கும். தேனருவி உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் சொல்லி சிங்கப்பூர்ல இருந்து நம்ம தோழி அப்படியே ஓடோடி வந்திருக்கிறார்கள் சரஸ்வதி அவர்கள். நன்றி. கோபி நலையா அவர்கள் நெல்லையடி கோபி அவர்கள் அன்பான வணக்கம். ஆர்ஜே இதேவன் அண்ணா, ஆர்ஜே செம்பாக்கா அனைவருக்குமே அன்பான ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நெல்லையடி கோபின்னு சொல்லி அழகான இதயத்தை கொடுத்திருக்காங்க, எடுத்துக்கொண்டோம். நன்றி. தர்ஷினி அவர்கள் அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க, போத் 2025 சொல்லி நன்றி தர்ஷினி அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்தபடி ஜஃபீர் அவர்கள் ஹாப்பி நியூ இயர் ஆல் சொல்லி அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றிகள். அப்துல் லத்தீப் அவர்கள் இருவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து வித்தி பானு அவர்கள் வணக்கம், இரு அறிவிப்பாளருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. லோக்நாதன் தமிழ்நாட்டுல இருந்து இனிமையான மாலை வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அழகான புத்தாண்டு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றிகள். அடுத்தபடியாக நம்ம தேனருவி நிலா ஆர்ஜித் அவர்கள் வந்து அன்பின் அன்புகள் இருவருக்கும் வணக்கம், புது வருட வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிக்கும் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நேர்கொண்டங்கள் சென்னையாளர்கள், வர்த்தக விளம்பரதாரர்கள், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஆர்ஜே நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள், வாழ்த்துக்கள் ஆர்ஜே நிலா உங்களுக்கும் சொல்லிக்கிறோம். நிஷா அவர்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களுடன் மதிய வணக்கம் இருவருக்கும் நலமா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றி டி. சுரேஷ் அவர்கள் இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உங்கள் இருவருக்கும் மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தேனருவி சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றிகள். அடுத்தது வந்து பூசை பிடிசி அவர்கள் இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. மலர் அவர்கள் வந்து இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், அறிவிப்பாளர் இருவருக்கும் அனைத்து தேனருவி வானொலி குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நன்றி. அனோஜ் அவர்கள் வந்து இனிய மதிய வணக்கம் அக்கா, அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். நன்றி. பொன்னம்பலம் கிருபா அவர்கள் அன்பான மதிய வணக்கம் உங்கள் இருவருக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், கிருபா பலர்மோ இத்தாலின்னு சொல்லியிருக்கார். நன்றி. அடுத்தபடியாக ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க, வாழ்த்துக்களை கூறி நன்றி. செல்வராஜ் அவர்கள் வந்து அப்படியே வந்து அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றிகள். நம்ம தேவிஷா சார நல்லையார் தேவிஷா அவர்கள் வந்து அன்பான புது வருட நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கே சந்திரன் அவர்கள் வந்து செவ்வாய் இதேவன் மற்றும் தேனருவி நேயர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் சிறகையாளருக்கும் நிர்வாகத்தினருக்கும் நல் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வாழ்வில் மிக செழிப்பு அமைதி நிறைந்ததாக அமைய இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்கார். நன்றி சந்திரன் அவர்களேன்னு சொல்லிக்கிறோம். நம்ம சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜனும் அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. நன்றி. சுதா அவர்கள் அன்பான இனிய மாலை நேர வணக்கம், இருவருக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்தது அஞ்சலி ராஜ்காந்த் அவர்கள் இனிய காலை வணக்கம் இருவருக்கும் மற்றும் தேனருவி வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அமுதா அவர்கள் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள், அழகான ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நடராஜகுமார் அவர்களும் இனிய மதிய வணக்கம் சகோதரன் கவிஞன் இதேவன் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதேவன் அவர்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காரு நடராஜா குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக வந்து ஜோசப் நெவில் அவர்கள் வந்து நம்ம முகாவை தான் சொல்லியிருக்காரு. இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும் மற்றும் தேனருவின் அன்பான சொந்தங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நாங்க சொல்லிக்கிறோம். நன்றி. தென்னியா அவர்கள் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் அனைத்து தேனருவி வானொலி குடும்பத்துக்கும் சொல்லியிருக்காங்க. நன்றி அம்மான்னு சொல்லிக்கிறோம். அருள்மலர் சிஸ் அவர்கள் வந்து அழகான ஸ்டிக்கர் கொடுத்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நன்றிகள். குறிஞ்சாக்கேணி அசருதீன் நூர்ஜஹான் அவர்கள் என் அன்பான புது வருட வாழ்த்துக்களை இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொல்லியிருக்காங்க. நன்றி. கவிமயில் ஆர்ஜே அவர்கள் இருவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ஸ்ரீனிவாசன் ரவிச்சந்திரன் தேனருவி நேயர்களுக்கும் தொகுப்பாளருக்கும் அனுசரணையாளர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் ஸ்ரீனிவாசன் ரவிச்சந்திரனின் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் 2025 சொல்லியிருக்காங்க. நன்றிகள். மோகன் கிருஷ்ணா அவர்கள் வணக்கம் சகோ, நேரலை இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நேரலையில தானே இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம், முன்னாடி கேட்டிருப்பார் போல இருக்கு. இருவருக்கும் வாழ்த்துக்கள். லோஷ்னி அப்படி குவாய்ட்ல சொல்லியிருக்காங்க. கவி பிரபாகரன்
அவர்கள் இனிய மதிய வணக்கம். பிறந்த இந்த ஆண்டு புத்தாண்டு புது பொலிவுடன் வரவேற்போம். இன்று முதல் உங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழும், நிம்மதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தழைக்கும், இருள் நீங்கி இன்பம் வளரும், அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். வாழ்த்தி அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த அழகான பாடலின் கேட்டு ரசிக்கலாம். என்ன சொல்றீங்க இளையவன் ஆசையை சொல்லுங்க. சாரா நாளையா அப்படியே ஒரு பாடல் கேட்டிருக்காங்களே, ஆனந்த பத்துல ஆசை ஆசையா இருக்குது, அந்த பாடலை கேட்டு வந்துடலாமா? சொல்லுங்க. தாராநாளைய ஐடி அது தேவ்ஷா தான் அவங்க, சரிங்களா? ஓகே ஓகே. அவங்களுடைய பாடலை அப்படியே கேட்டுட்டு அப்படியே வந்துடலாம். அப்படியே தொடர்ந்து இணைந்திருங்க உங்க தேனருவியில் சிறப்பு நிகழ்ச்சியுடன். ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கென்றும், சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும், உயிரங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம், தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம், அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ, நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ, அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே. ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம், வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதை போல வாழ்ந்திருப்போம், எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே நம்
என்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களை போல் நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீடுகள், கட்டிடங்கள், பாலங்கள் போன்ற கட்டுமானத்திற்கு தேவையான நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய தரமான உறுதியான தயாரிப்பு எமரால்டு சிமெண்ட். எமரால்டு சிமெண்ட் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றே அழையுங்கள். கான்டாக்ட் நம்பர் சிவானந்தம் 9952870264, பிரபு 9789833562, பழனிசாமி 9798452838, இமெயில் sales@emerald.com, இணைய முகவரி www.emeraldcement.com. இன்றைய நாடுங்கள் எமரால்டு சிமெண்ட். வணக்கம். புத்தம் புதிய மொட்டு மலராகி அழகிய பூவாகி காயாகி கனியாக பூத்துக்குள்ளும் புதிய வருடம் துவங்கிற்று. நாம் அனைவரும் அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெற்று நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளுடன் வாழ்வோமாக. நம் தேனருவி வானொலியின் முகாமையாளர் ஆர்ஜே நெவில் நிலா, அனுசரணையாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் நம் நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று போல் என்றும் இனிதாக வாழ்வோமாக. நான் உங்கள் அன்பின் அசத்தல் நாயகி ஆர்ஜே செம்பா, சென்னையிலிருந்து. நன்றி. அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டோம். சாரா நாளையா ஒரு பாடல் விட அழகாக கேட்டோம். ஆனந்த பதில ஆசை ஆசையா இருக்கிறதே, அந்த பாடலை கேட்டோன்னு நம்மளுக்கும் ஒரு ஆசை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்களும் அப்படியே அதே போல வாழணும் ஒரு எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அப்படியே பேஸ்புக் லைவ்ல யாரெல்லாம் இணைந்துக்கிறாங்க அப்படியே மீண்டும் ஒரு முறை இணைத்துக் கொள்ளலாமா? இணைத்துக் கொள்ளலாம், கண்டிப்பா. இந்த சைடு என் சைடு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம் எனக்கு நேரில் நம்ம தேவிஷா பயணிச்சுட்டு இருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் பயணிக்கிறாங்க. அடுத்தபடியாக தேவிஷா நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. உழைப்பு கருப்புசாமி அவர்கள் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சம்பாமான்னு சொல்லி ஓடோடி வந்திருக்கிறார்கள். வாருங்கள், உங்களுக்கும் அழகான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவிஷா அழகான அழகான வார்த்தைகளை அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. செம்பா அவங்களுக்கு நேரில் அப்படியே இணைந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்களும் அப்படியே இணைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம பயணிப்போம். வேறெல்லாம் இன்னும் இருக்காங்கன்னா 2 கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகளும் நீங்களும் அப்படியே வந்து லைவ்ல நீங்களும் அப்படியே பதிவு செய்யலாம். என்ன 2 கேள்வி? பல நாடுகளில் இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக தேனருவி வானொலியில் சேர்ந்திருப்போம் சொல்லி தேவிஷா அழகான வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. கார்த்திக் கவிதை கார்த்திக் அவர்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்படின்னு அழகான கேள்வி 2 கூறுங்கள், 2 கேள்விகளை கூறிவிடுங்கள் நீங்க. ஆமா, 2 கேள்விகளை அப்படியே கேட்கலாமா? 2 கேள்விகளை பதிலே நீங்கள் சொல்லணும். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்புக் லைவ்லயே நீங்க அப்படியே அவங்க பதிவுகளை செய்யலாம். அப்படி என்ன முதல் கேள்வினா, புது வருடத்தில் யார் உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? முதல் கேள்வி. 2வது கேள்வினா, புது வருடம் என்றால் நினைவுக்கு வரும் நினைவலைகள் என்ன? உங்கள் நினைவு புது வருடம் வந்தவொடனே நம்மளுக்கு நினைவுக்கு உடனே வருது நினைவலைகள், அலைகள் அப்படியே கடல் அலையும் போது நினைவலைகள் அப்படியே நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்கு இல்லையா? அந்த நினைவலைகள் என்ன அப்படியே 2 கேள்விக்கான பதிலை நீங்கள் அப்படியே பேஸ்புக் லைவ்லயே பதிவு செய்யலாம். அப்படியே யாரெல்லாம் அழகான பதிவு செய்யறாங்க நம்ம அப்படியே தெரிந்து கொள்ளலாம்.
சேர்ந்து கொண்டு ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டு இணைந்திருப்போம் உங்கள் தேனருவில் சிறப்பு நிகழ்ச்சியுடன். போன வருஷம் டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் இந்த வருஷம் நியூ லைஃப் நியூ பிகினிங். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். சந்தோஷத்தால் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. சந்தோஷத்தால் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. நம்மை கண்டு ஊரின் கண்கள் பட்டதாலே நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும். தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோமே. வந்து வந்து மோதும் சின்ன சின்ன சோகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஊதும் போது ஓடி போகும். சிங்களுக்குள் நாங்கள் செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாளும் சொல்லி சொல்லி பார்த்ததுண்டு. அள்ளி அள்ளி அன்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷத்தால் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ, நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவா வா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா
கூட தீர்த்தமாகும். இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ள வாழ்க்கை தானோ. சந்தோஷ சாரதிகள் ஜன்மம் தேடி வர செய்யும் சொந்தமோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் கலையை ஆற்றுமோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வாழ்வில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். சொந்தங்கள் கூடுகின்ற நேரத்தில் நமது மனதை பறிகொடுப்போம். மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பாரம்பரியம் மாறாமல் உங்களோடு நாம். முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். 919 KDM அல்வராஸ் தங்க நகைகள். குறித்த நேரத்தில் ஆர்டரின் பேரில் தரமான முறைகள் செய்து தரப்படும். முத்து நகை தொழிலகம், இலக்கம் 33, பெரிய தெரு, ஏரல் 628 801, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. உரிமையாளர் ஆர் கட்குவேல் ஏ ஐயப்பன் ஆச்சாரி. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 91 88 077 26 100. முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டோம். நீங்கள் அப்படியே இணைந்திருப்பது தேனிவரில் புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில அப்படியே இருந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே செம்பாபுரம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே நம்ம அன்பான உறவு இணைந்திருக்காங்க. அப்படியே யார் இணைந்திருக்காங்க அவங்களும் அப்படியே இணைத்துக் கொண்டு இது பண்ணலாமா? யார் இணைந்திருக்காங்க அப்படியே அவங்களும் பார்த்தலாம். அப்படியே வந்து புது உறவு வந்து அப்படியே வாழ்த்துக்கள் சொல்ல இணைந்து கொண்டு இருக்காங்க. அப்படியே ரோஷினி அவர்கள் அவங்க இணைந்து கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ் வந்து சரியாவே அவங்க பேசினாங்க, அவங்க சரியா இதாகும் நினைக்கிறேன். அப்படியே இதுவாதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே இது
கொண்டு போவோம். அப்படியே நம்ம அன்பான உறவுகளை இணைந்திருக்காங்க, அப்படியே அவங்க இணைத்து கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். முகநூல் பக்கமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படியே அவங்க இணைந்து கொள்ளலாம். அப்படியே பேஸ்புக் லைவ்ல அப்படியே இணைந்திருக்காங்க. கவிதா கார்த்திக் அப்படியே இணைந்திருக்காங்க. புதிதாய் பூத்த ஆண்டு புன்னகையோடு மலர்ந்த ஆண்டு அன்பும் அறமும் பிறந்த ஆண்டு அகிலம் போற்றும் ஆண்டாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. கவிதா கார்த்திக் அழகா சொல்லியிருக்காங்க. மோகன் கிருஷ்ணா அவங்க இருக்காங்க. புது வருடம் என்றால் கேக் தானே ஞாபகம் வரும் அப்படியே அழகாக சொல்லியிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருந்தாலே அதுக்கான பதிலும் அப்படியே போட்டிருக்காங்க. கவிதா கார்த்திக் என்ன பார்த்தீங்கன்னா, முதலில் நினைவுக்கு வருவது என்னன்னா என் நண்பர்கள் வாழ்த்து கூறுவது, 2வது நினைவு என்றால் சகலகலா வல்லவன் படத்தில் இளமை இதோ இதோ நியூ இயர் சாங் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த சாங் அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அப்படியே இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பழனிசாமி அவங்களை அப்படி இருந்திருக்காங்க. பழனிசாமிகள் வந்து யாரும் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். பழனிசாமி எல்லாம் இணைந்திருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அவங்களும் பார்க்கலாம். நம்ம 2 கேள்வி கேட்டோம் இல்லையா, அழகான வந்து அப்படியே பழனிசாமி அழகா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மோகன் கிருஷ்ணா அவங்க இருக்காங்க. அழகான சின்ன தேவதை பாடல் சூப்பர் என்று அழகா பதிவு சொல்லியிருக்காங்க. அப்படியே அசோக் என்றாங்க. அப்படியே லவ்லி இனிய மதிய வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. சாரா நாளைய கேட்கிறாங்க. அழகான கேள்விகள், 1வது விடை எனக்கு இன்றைய வாழ்த்து தெரிவிக்கும் நண்பர் அன்பான என் உறவுதான் சொல்லி போட்டேன் என்று சொல்றாங்க. 2வது கேள்விக்கு இடை என்னன்னா, புது வருடம் ஞாபகம் வருவது இலங்கையில் இருக்கும்போது கைவிசேஷம் அம்மாவுக்கு வந்து வாங்கி புது உடை போட்டு மருத பிள்ளையார் கோயிலுக்கு போவது கண்முன் நிற்கிறது. ஆனால் தற்போது அம்மாவுக்கு இல்லை, கோயில் கிட்டவும் இல்லை, கைவேசமும் இல்லை. இதைதான் வந்து இது சொல்றேன் அப்படின்னு அழகான பதிலை போட்டிருக்காங்க. ஆனாலும் தேனேரி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்பது, அன்பான உறவுகளோடு கதைப்பதும் சந்தோஷம்தான். நன்றிகள், பழைய நினைவுகள் நினைவுக்கு வருகிறது என்ற அழகான பதிலும் போட்டிருக்காங்க. அப்படியே திரும்ப சாரா நாளைய அழகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிதை கார்த்திக்கு வந்து அப்படியே அண்ணா அழகான வரிகள் வாழ்த்துக்கள் என்று அழகா சொல்லியிருக்காங்க. சாரா நாளைக்கா செம்பாக்கா சிறப்பு அப்படியே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்லுக்கும் நன்றியை கூறிவிட்டு மீண்டும் ஒரு அழகான பாடலை கேட்டு வருமா செம்மா? அழகான பாடல் கேட்டு வந்துடலாமா? நேரம் வந்து 1 மணி ஆகிவிட்டது. 1 மணி நேரத்துக்கான ஒரு அழகான பாடலை அப்படி நம்ம கேட்கலாம். ஆமா, அப்படி தொடர்ந்து இணைந்திருங்க. உங்கள் தேனருவி புது சிறப்பு நிகழ்ச்சி தேனருவி தியாலத்தின் முதல் பாடல். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி. வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி. இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சி அல்ல, பாடம் படி பவள கொடி.
உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் முதல் மனிதர்க்கு ஏது பலம். அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டோம். அப்படியே நேரம் 1 மணி 11 நிமிடங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் இணைந்திருப்பதா தேனிரவில் புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில் அப்படி இணைந்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் வாழ்த்து மொழியும் அப்படியே புரிந்து கொண்டிருக்காங்க. பேஸ்புக் லைவ்ல யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அவங்களை இணைத்துக் கொள்ளலாமா செம்பா? கண்டிப்பா கண்டிப்பா. நேரலை சொந்தங்கள் வந்து அன்பான நேர்களை சொந்தங்களை அப்படி அன்பா இணைத்துக் கொள்வோம். அன்பான நேர் சொந்தங்களே, இன்றைய தினம் வந்து அப்படி புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து அப்படியே ஆசிய செம்பவாகிய நானும் தேவனவர்களும் அப்படி இணைந்து அப்படி பயணிச்சுட்டு உங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். அழகான பாடல் அந்த சின்ன தேவதை நான் தான் சொல்லி தேவிஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா, சந்தோஷம். கவிதை கார்த்திக் அண்ணா அழகான வரிகளை நான் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து அப்படி சத்தம் கம்மியா இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆர்த்தி தர்மினி அவர்களும் பயணிச்சுட்டு இருக்காங்க. தர்மினி எப்படி இருக்கீங்க, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? சந்தோஷம், வாருங்கள், உங்களுக்கு மிக புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அப்படி மோகன் கிருஷ்ணா சந்தோஷம் பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அழகான பாடல்னு தேவிஷாவும் சொல்லியிருக்காங்க. அழகான சுற்றர்கள் தேவிஷா கொடுத்திருக்காங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அழகா அப்படியே வார்த்தைகள் எல்லாமே அழகா சொல்லியிருக்காங்க. சிறப்பான வார்த்தைகள் அவையெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம அப்படியே மீண்டும் அப்படியே இணைந்திருக்கோம். 2 கேள்வி கேட்டது இல்லையா, அந்த கேள்விகளை நீங்களும் அப்படியே பதிவு செய்யலாம். பேஸ்புக் லைவ்ல பதிவு செய்யலாம். என்னப்பா 2 கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்குது எனக்கு புரியுது. என்னப்பா கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே என்ன கேள்வினா நான் உங்களை கேட்டிருந்தேன்னா, புது வருடத்துல யார் உங்களுக்கு முதலில் வாழ்த்து தெரிவிக்க என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, புது வருடம் என்றால் உங்கள் நினைவுக்குள் வரும் நினைவலைகள் என்னன்னு கேட்டேன். இந்த கேள்விகள் உங்களுக்கு தெரிந்தால் அப்படியே உடனே பேஸ்புக் லைவ்ல பதிவு செய்யுங்க. அப்படியே மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலுடன் இணைந்திருப்போம். உங்கள் தேனறிவில் 12 வரைக்கும் முடிச்சிருக்கணுமே, அதுக்குள்ள தூங்கிட்டோம்னா தூங்கப்படாது. நியூ லைஃப் நியூ பிகினிங். அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. புரியுதா பங்கு? எஸ் சேஞ்ச் தி சாங். ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
கலக்குது கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. கலக்குது கொலுசு சத்தம் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பாத்துக்கோ. சென்னண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்டும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. அண்ணி உன் வடிவில் அன்னையை பார்த்தேன் அன்பினை பார்த்தேன் இந்த சொந்தம் ஒரு ஆனந்தம். ஒன்றில் ஒன்றாக நெஞ்சங்கள் கலக்கும் பிறகென துடிக்கும் இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்தம். திருமணங்கள் எல்லாமே சொர்க்கத்திலே முடிவாகும். அண்ணி இவள் திருமணமோ சொர்க்கத்தையே உருவாக்கும். நீங்கள் தரும் அன்பினிலே குழந்தை என மாறுது என் மனம். கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. இவள் மிக ரசிப்பாள் தவறுகள் செய்தாள் தாயை போல இவள் கண்டிப்பாள். தம்பி நீரவில் தாமதமாக வீட்டுக்கு வந்தாள் முட்டி போட சொல்லி தண்டிப்பாள். எதிர்த்து என்னை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை முன்னாலே. அண்ணி ஒரு சொல் சொன்னால் அடங்கிடுவேன் அன்பாலே. இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இவள் நமக்கு கிடைத்தது ஒரு வரம். கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. என் அண்ணன் தோள் மேலே பூமாலையாக நாளே அன்பாலே நம் வீட்டை ஆளும் ராணியானாளே. அதிகாலையில் சுப்பிரபாதம் கேட்டும் இனிமேல் நம் வீட்டில் எப்போதும் கலக்குது எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கோ. அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டோம். நீங்களும் அப்படியே இணைந்திருக்கிறது தேனறிவில் புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. அப்போ பேஸ்புக் லைவ்ல இன்னும் யாரெல்லாம் அன்பான உறவுகள் இணைந்திருக்காங்க, இணைத்துக் கொள்ளலாமா செம்பா? கண்டிப்பா தேவிகா தொடர்ந்து இணைஞ்சிருக்காங்க. அழகான ஸ்பீக்கர்ஸ் கூப்பிட்டிருக்காங்க. ராஜசேகரம் KRK அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. செல்வராணி அவர்களும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். புத்தாண்டு என்றால் அதாவது எல்லா கவலைகளையும் அப்படியே மறக்கடித்து எல்லாருக்கும் கவலைகள் இருக்குதான் செய்யும். அதை நம்ம நினைக்கவே வேணாம். புத்தாண்டில் வந்து நம்பிக்கையுடன் அடியெடுத்து நம்ம வச்சோம்னா வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் நமக்கு தான். அதனால வந்து கோப தாபங்களை எல்லாம் அப்படி விட்டுருவோம். யார் பேசலையோ அவங்க கிட்ட நம்மளா போய் கூட பேசுவோம். நம்ம போய் பேசுறதுனால பேசுற அன்பு தான் வந்து ஜெயிச்சிருக்கு. பேசாம இருக்க அன்பு வந்து தோல்வியில தான் முடியும்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா யார் போய் பேசுற ஈகோ இல்லாம நம்ம போய் பேசுறோம்னா அதுல தவறே கிடையாது. நம்ம அழகா பேசும்போது அவங்க யார் பேசலையோ அவங்கதான் தோத்து போனவங்க, பேசுறவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம போய் பேசலாம். விரும்பிய யாவும் கிடைக்க பெற்ற இந்த புத்தாண்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும்
வாழ்வில் அனைவர் வாழ்விலும் நிரம்பி வழிய இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த அழகான இரு பாடல்களை கேட்டு ரசிப்போம் சொந்தங்களே. அடுத்த பாடல் தர்மினி அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு அழகான பாடலும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாடலையும் இரு பாடல்கள் நம்ம கேட்டு ரசிப்போம். அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. என்ன ஓல்ட் இஸ் கோல்ட் சாங் கேட்போம் இல்லையா, அழகான திருப்பிரவி பாட்டுல இருந்து அப்படியே ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா, அவங்களுக்கான ஒரு பழைய பாடலை அப்படியே கொடுத்து விடலாம். அவங்க ஆசையை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன். இதோ அவங்க கேட்ட பாடல். நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் உணவு உற்பத்தியாளர்களா, ரெஸ்டாரண்ட், சிக்கன் உணவுகள் விற்பனையாளர்களா, சிறிய நிறுவனங்களா, பெரிய நிறுவனங்களா, நீங்கள் அனைவரும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் ஃபுட் சேஃப்டி அண்ட் லீகல் கம்ப்ளைன்ஸ். லண்டனிலும் ஏனைய நாடுகளுக்கும் அனுமதி பெற்றுக் கொடுக்கும் 25 வருட அனுபவம் கொண்ட ஃபுட் கன்சல்டன்ட்ஸ் நிபுணர்கள், IFST அனுமதி பத்திரம் பெற்ற ஃபுட் சேஃப்டி கன்சல்டன்ட் ஒருவர் உங்களுக்கு உதவ தயாராக உள்ளார். அவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசி உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அனுமதி பத்திரமான ஃபுட் ஸ்டாண்ட்ஸ் ஏஜென்சி, கவுன்சில் பிரச்சனைகள், ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ், BRCES, ஷெல்சஸ், IOS ஸ்டாண்டர்ட், கம்ப்ளைண்ட்ஸ் மற்றும் சட்ட பிரச்சனைகளின் தீர்ப்பை வெற்றிகரமாக எடுத்துத்தர தயாராக உள்ளார்கள். அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள், அனுமதி பத்திரமான பிரச்சனைகளின் தீர்வுகளுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் UK சுஜிரா ஸ்ரீநாதன் 07338484515. இணைய முகவரி www.foodforwardconsultancy.co.uk. முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான். அமர்ந்த வண்டு பறந்து விடாமல் ஆசையில் அணைத்தாயே, ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன், நீ ஒரு தனிப்பிறவி, ஒரே மயக்கம் அம்மம்மா, போதும் போதும் ஏன் இனி மறுபிறவி, ஒரே முறைதான். காளையர் தோளை தேடி மகிழ்ந்தால் காதல் சுவையாகும், கண்ணி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கல்லும் மலராகும், காளையர் தோளை தேடி மகிழ்ந்தால் காதல் சுவையாகும், கண்ணி பெண்ணின் கண்ணடி விழுந்தால் கல்லும் மலராகும், கொல்லாமனது ஆசை புகுந்தால் பொழுதும் பகையாகும், புல்லாங்குழலில் காற்று நுழைந்தால் புது புது இசையாகும், ஒரே முறைதான் உன்னோடு பேசி
அம்மம்மா போதும் போதும் ஏனி மறுக்கிறதே ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் நீ ஒரு தனிக்கிறதே உங்கள் வர்த்தக விளம்பரங்களை குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் நீங்கள் விரும்பும் வகையில் விளம்பரம் செய்ய அழையுங்கள் தேனருவி FM. தொடர் விளக்கம் 9476996978. இணைய முகவரி www.teenarivifm.com. அழகான இனிமையான அற்புதமான நம்ம பாடலும் கேட்டோம் இல்லையா? அழகா ஒரு பாடலும் அப்படியே அந்த தர்மினி அவர்கள் அழகான ஓல்ட் இஸ் கோல்ட் சாங் அப்படியே நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். நம்ம அழகா இணைந்திருக்கிறோம். அப்படியே நமக்கு நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லாமே அப்படியே இணைந்து கொண்டு இருக்காங்க. அப்படியே முகநூல் பக்கம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அவங்களும் அப்படியே இணைந்து இருக்காங்க. அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க இணைத்து கொண்டு அடுத்த ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம். யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஜே நிலா அவர்கள் அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆஜே சிந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி விநாயகர் சரியும் அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. ஆகாரம் சவனம் வாழ்த்துக்கள் இருக்காங்க. கவி பிரபாகரன் வாழ்த்துக்கள் இருக்காங்க. சீனிவாசன் ரவிச்சந்திரன் அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆஜே கவிமேலும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. KS சந்திரன் அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பக்கரி சாமி அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநாத் சோமசுந்தரம் அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. பிரசாந்தி திலீபன் அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆஜே மதி அவங்களை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆஜே மதுசா அவங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பூசிய PTC அவங்களை வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆனந்த் முருகன் அப்படியே வாழ்த்துக்கள் வந்திருக்காங்க. ஓமட் அனுஜ் அவர்களை வாழ்த்துக்கள் இருக்காங்க. ஆஜே திலக்ஸி அவங்களும் வாழ்த்துக்கள் இருக்காங்க. ஆஜே கவிவேந்தன் அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. ஆஜே ராகுலும் அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. பொன்னமலம் கிருப்பா அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜோசப் நெவில் அவங்களும் வாழ்த்துக்கள் இருக்காங்க. சுகீர் காந்தி அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. அப்படியே வன்னியர் ஆனந்த் விஜி தனபாலன் சிங்கம் அப்படியே வாழ்த்துக்கள் இருக்காங்க. ஜபேர் அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தர்ஷினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றியை கூறிவிட்டு மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலுடன் இணைந்திருப்போம் உங்கள் தேனருவியில். அப்படியே உங்களுடைய புது வருட பாடல்களுடன் நாளைக்கு நியூ இயர் இன்னையோட இந்த குடியை விடுறோம்டா. சத்தியம்டா, இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? Chocolate, போலவே life taste-டா. Chocolate, போலவே life taste-டா. Lovers, பறக்கவே elbow இருக்குடா. Chocolate, போலவே life
சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். சொந்தங்கள் கூடுகின்ற நேரத்தில் நமது மனதை பறிகொடுப்போம். மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பாரம்பரியம் மாறாமல் உங்களோடு நாம். முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். 919 KDM அல்வராஸ் தங்க நகைகள். குறித்த நேரத்தில் ஆர்டரின் பெயரில் தரமான முறைகள் செய்து தரப்படும். முத்து நகை தொழிலகம், இலக்கம் 33, பெரிய தெரு, ஏரல் 628 801, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. உரிமையாளர் ஆர் கட்குவேல் ஏ ஐயப்பன் ஆச்சாரி. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 91 88 077 26 100. முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். முத்துநகை தொழிலகம், பாரம்பரிய நகை தொழிலகம். அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டும் நீங்களும் அப்படியே நியூ இயருக்கு சாக்லேட் அப்படியே சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட் போல லைஃப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படியே சாக்லேட் லைஃபா இந்த வருடம் ஃபுல்லா அப்படியே போக அப்படியே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். முகநூல் பக்கம் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க நம்ம அவங்களும் தொடர்ந்து இணைத்துக் கொள்ளலாம். யாரெல்லாம் இந்த காலத்துல ராஜசேகரன் KK அப்படியே KRK இருக்காங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்படியே ரோசினி குவைத்துல இருந்து அப்படியே இருக்காங்க. அன்பான பாசமான வணக்கம் அண்ணா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படியே வாழ்த்துக்களுடன் அப்படியே தெரிவித்துக் கொள்கிறாங்க. அப்படியே இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க, சாரா நாள இருக்காங்க. யாருக்கும் இனிய புத்தாண்டு, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ணன் தங்காவை காணவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே அவங்க அப்படி சிம்பிளா சிம்பிளா போட்டு நம்மளுக்கும் வாழ்த்துக்களை அப்படியே தெரிவித்து வந்தோமா அப்படி இருந்து கொண்டிருக்காங்க. லோகநாதன் தமிழ்நாட்டுல இருந்து அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இன்னும் யாருக்கானா பொய்யா மொழி அவங்களே இருந்திருக்காங்க. பொய்யா மொழி பேரே டிஃப்ரெண்டா இருக்குதுப்பா. பூக்கள் பிறக்கும் போதே அப்படியே பூக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூக்கள் பிறக்கும் போதே மேக்கப் போட்டுக்கொண்டு அப்படியே போட்டுக்கொண்டுதான் வருகிறது அப்படின்னு அழகா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அப்படியே வாழ்த்துக்களை அப்படியே சொல்லியிருக்கலாம். அப்படியே முன்ன யாருக்காங்கன்னா சாந்தி லிங்கம் அவங்க அழகா வந்திருக்காங்க. இனிய மதிய வணக்கம். ஆர்ஜே செம்பா இறைவன் அவங்களுக்கும் புதுவரோட வாழ்த்துக்கள் என்ற அழகான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரோசினி குவைத்துல இருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரா நாளேஜன் லோகநாதன் வாழ்த்துக்கள் அழகான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களுக்குரிய அனைத்து நல்லுணர்களுக்கும் அப்படின்னு நன்றியை கூறிவிட்டு அப்படியே இந்த என்னன்னா வாழ்க்கைக்கான நம்ம எப்படி இருக்கோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில அப்படி சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னா 5 வகை ஒரு இது இருக்கு, டிப்ஸ் இருக்கு. எனக்கு தெரிந்த 5 வகை டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு பிடிச்சா அது ஃபாலோ பண்ணி பாருங்க. அந்த டிப்ஸ் இருந்து அப்படியே உங்களுக்கும் அப்படியே இந்த வருடம் ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா டிப்ஸ்ன்னு சொன்னீங்களா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே வாழுங்கள், அடுத்த வாழ்க்கைக்காக வாழாதீங்கள் என்று சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும்னு சொல்றாங்க. ஆனா அடுத்தக்காக வாழ்ந்துட்டு நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம தொடக்கிறதை விட நமக்கு என்ன விருப்பமோ அதன்படி வாழ்ந்தா சிறப்பாக இருக்கும் இல்லையா. அதுபடி நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படி சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னும் 2-3 டிப்ஸ்கள் இருக்குது. அப்படி இந்த பாடலை கேட்டு வந்துடலாமா செம்பா? அப்படி இந்த பாடலை கேட்டு ஒண்ணு இருந்துக்கலாமா? யாரா இழுத்துக் கொள்ளலாமா? அவர்களும் நிறைய பயணிச்சுட்டு இருக்காங்க. ராஜசேகரம் KRK அவர்களும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. சொந்தங்களை இணைத்துக் கொண்ட ரோஷினி குவைத்ல தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அனைவரும் இணைத்துக் கொண்டு அழகான பாடல்களை கேட்டு வந்திருப்போம். அப்படியே ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்கள் தேனிவதி புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஒரு நிமிஷம், நல்லா இருப்போம்னு சொன்னிய யாரு? நம்ம தானா? நீயா நானா? நம்மனா நீங்க நான் எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு, நம் ஜோடி வீடு. அட கோயில் கொஞ்சம் போர் அடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீடு. சின்ன நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு,
ஜன்னல் வழியே காற்றே வருக, கதவு வழி செல்வம் வருக, வாஸ்து பார்த்தே வாசல் வைத்தோம் வாழ்க்கை செழிக்க. இதயம் அடுக்கி வைத்து இந்த இல்லங்கள் எழுந்ததம்மா. நீ சுவரில் காது வைத்தால் மனத்துடிப்பு கேட்கும் அம்மா. நம் சொந்தம் வாழ்ந்திருக்க, பந்தம் தொடர்ந்திருக்க, தலைமுறை 20 வாழிய நம்பிவா. நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை, நன்மை செய்த நல்லவர்க்கெல்லாம் நன்றி சொல்கிறோம். இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தால் இங்கே ஒரு நாய்க்குட்டியாக வந்து வாழும் வரமே வேண்டும், உம்மை கேட்கிறோம். இந்த சொந்தம் நெருங்கி வர, சொர்க்கம் அருகில் வர, சூரியன் உள்ளவரை வாழிய நம்பிவா. நம் வீட்டுக்கு வானவில்ல கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். சின்ன நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு, கோயில் கொஞ்சம் போரடித்தால் தெய்வம் வந்து வாழும் வீவா. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீடுகள், கட்டிடங்கள், பாலங்கள் போன்ற கட்டுமானத்திற்கு தேவையான நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய தரமான உறுதியான தயாரிப்பு எமரால்டு சிமெண்ட். எமரால்டு சிமெண்ட் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றே அழையுங்கள். கான்டாக்ட் நம்பர் சிவானந்தம் 9952870264, பிரபு 9789833562, பழனிசாமி 9798452838, இமெயில் sales@emerald.com, இணைய முகவரி www.emeraldcement.com. இன்றைய நாடுங்கள் எமரால்டு சிமெண்ட். அழகான இனிமையான அற்புதமான பாடலை கேட்டும், பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை கேட்டும் நினைக்கிறேன். நீங்கள் இணைந்திருப்பது தேனேர்வியில் அப்படியே புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே முகநூல் பக்கம் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க சம்பா, அவங்களை இணைத்துக் கொள்ளலாமா? அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். புல்லாணி அவர்களோட வந்திருக்கிறார்கள். வாருங்கள். வணக்கம், உங்களுக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றோம். கோபாலகிருஷ்ணன் அவர்களும் பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கதையா சந்திரசிவம் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. தேவிஷா தொடர்ந்து பயணிக்கிறாங்க. ரோஷினி பாய்க்கிறது அவர்கள் பயணிக்கிறாங்க. அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. அனைவரும் எண்ணித்துக் கொண்டோம். அழகான பாடல்களையும் கேட்க ரசிக்கலாம். இலங்கை இந்திய நேரம் 1:42 அப்படி ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம அப்படியே புது வருட சிறப்பு நிகழ்ச்சியில அப்படி பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால சொந்தங்களுக்கும் இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்களை திரும்பவும் கோரிக்கொள்கின்றோம். அழகான பாடல்களையும் கேட்க ரசிக்கலாம். வாருங்கள் சொந்தங்களே. அழகான பாடல் நம்ம அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கோம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கைக்கான அப்படியே 5 டிப்ஸ் கொடுத்தா அதுக்கான முதல் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள், அடுத்த வாழ்க்கைக்காக இல்லை என்று சொல்லியிருந்தேன். 2வது டிப்ஸ் பாத்தீங்கன்னா வேலை வாழ்க்கை இரண்டையும் சமமாக பாருங்கள் என்று சொல்றேன்.
என்னப்பா வேலையை வைக்கிறேன், வேலையை வந்து எப்பவுமே வந்து வேலை இருக்காதான் நம்ம வந்து குடும்பத்தையே கவனிச்சாதான் நம்மளுக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? அதுக்காக வேலையும் வாக்கியம் இரண்டையும் சமமாக பாருங்கள். மூன்றாவது டிப்ஸ் என்ன, உண்மையாக இருங்க. எப்பவுமே வந்து உண்மையா இருங்க. யாராவது பேசணும் போனாலும் உண்மையா நம்ம வெளிப்படையா பேசலாம். எதுவாக இருந்தாலும் யாரும் வெளிப்படையா கேட்டலாம், கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்கணும் நீங்க டக்குன்னு கேள்வி கேட்டுருங்க. அப்படி கேட்டு உண்மையா இருங்க. எப்படி பொய்யாக இருந்தா கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருக்க முடியாது, துன்பத்தை தரும் என்று அப்படியே மூன்றாவது இதுவும் சொல்றேன். நாலாவது என்னன்னா, எப்பவுமே வந்து நம்ம நண்பர்களுக்காக அவங்களோட தொடர்புகளோடு இருக்கணும். நம்ம நண்பர்களும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸும் அப்படியே ஜென்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் தொடர்பு விட்டுப்படும். நண்பர்கள் கூடயே நம்ம தொடர்பு விட்டு போவோம் இல்லையா? நிச்சயம் தானே. அப்படியே கொஞ்ச நாள் பயப்போம், அப்படியே அந்நியமா இணைப்பிரியா நண்பர்கள் இருந்தாலும் கல்யாணம் ஒண்ணு அங்க வரும்போது அப்படியே கொஞ்ச நாளைக்கு அந்த தொடர்பு இருக்கும், மற்ற நாளைக்கு தான் தொடர்பு இல்லாம இருக்கு. எப்பவுமே நண்பர்கள் தொடர்பாக இருந்து கொண்டிருந்தால் வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ், டெய்லி ஒரு கால், அப்படியே குட் மார்னிங் அப்படி சொல்லுது, அது தொடர்பு அப்படியே தொடர்புக்குள்ளேயே இருக்கலாம் இல்லையா? அது மூலியமாக நம்ம மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நான் சொல்றேன். அதுக்கு ஐந்தாவது கடைசியான வந்து என்ன டிப்ஸ்னா, எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று உறுதியாக முடிவு எடுங்கள். இந்த அப்படியே இந்த நீங்க புத்தாண்டுக்கு பண்ணா எப்போதுமே நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உறுதியாக முடிவு எடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கேன். வாங்க மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். உங்கள் தேனறிவில் அழகான பாடலை கேட்டு வந்துடலாமா? வாங்க, ரோஜா பூ மலர்களை எப்படி பார்த்துட்டு வந்துடலாம். சொந்தம் விட்டு சொந்தம் சேர்ந்தாய், எங்களின் வீட்டில் நீதான் தேரோட்டம். காலம் எல்லாம் வாழும் பந்தம், ஆயிரம் ஜென்மம் சேர்ந்தே வாழட்டும்.
வாழ்த்து அண்ணன் ஒரு சொட்டு கண்ணீரில் தான் வாழ்த்து இந்த மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா கூடுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே ஒரு சின்ன புறா கூடுதே எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழ்த்துதே தேனருவி அழகான இனிமையான அற்புதமான பாடல்கள் கேட்டோம். நேரம் சரியாக 1:49 ஆகிவிட்டது. நாங்களும் 2 பேரும் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். அப்படியே அன்பான உறவு யார் இருக்காங்க முகநூல் பக்கம் அப்படியே பார்த்துக்கலாம். கவிதையின் காதலன் இருந்திருக்காங்க. தேனேரி சொந்தங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே ஒரு கவிதை மூலியமா வாழ்த்துக்கள் சொல்லிருக்காரு. வரம் என்ன கிடைத்தது எமது வாழ்க்கை, வருகின்ற பொழுதுகாய் நம்பிக்கை, எமக்கென்ற இறைவனை மெய்த்துணை, அகலத்திலே கொள்வோம் நற்கணனை சொல்லியிருக்காங்க. இருவருள் அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கலாம், இருவரும் காலங்களும் பொன்னாகும், அன்பான வாழ்வுக்கு எமை சேர்க்கும், புதுவாழ்வு மலரட்டும், நலமாக வசந்தங்கள் தொடரட்டும், வாழ்கவே என்று சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்களுடன் கவிதையின் காதலன் ஒரு அழகான ஒரு கவிதை மூலியமாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை அழகா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே அன்பான உறவுகள் யார் இருக்காங்கன்னா, மோகன் கிருஷ்ணா அவங்க இருக்காங்க. பாடல்கள் வந்து எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. கவி பிறகா இருக்காங்க, மோகன் கிருஷ்ணா இருக்காங்க, ஜரா ஜவிதா இருக்காங்க, சீனிவாசன் ரவிச்சந்திரன் அப்படி அவங்க இருக்காங்க, சுதா இருக்காங்க, ரோசினி இருக்காங்க, தேனுவா தங்கவேல் அப்படி இருக்காங்க, குறிஞ்சா கேணி அர்ஜுனன் அவங்களும் இருக்காங்க, பூசே பிடிசி அவங்கள வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, சாரா நாளியா வார்த்தைகள் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வினித் பானு அப்படியே வார்த்தைகள் இருக்காங்க, பார்த்தி கிருஷ்ணா இருக்காங்க, ஜோசப் நெவில் அவங்களும் இருக்காங்க, ஓமட் அனுஜ் அவங்களும் அப்படியே வார்த்தைகள் இருந்திருக்காங்க. முகநூல் பக்கம் யாரெல்லாம் இருந்திருக்காங்க செம்பா அவங்களும் இணைத்து கொண்டு அப்படியே நம்ம வந்து நன்றியை கூறிவிட்டு கிளம்பலாமா? நேரலை சொந்தங்கள் இணைஞ்சிருக்காங்க. அதே நேரம் வந்து அரிமலர் சந்திரசிங்கம் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் ஓடோடி வந்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இருக்கிறார்கள். உள்ளிட்டு கருப்புசாமி அவர்களும் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அனைவரும் ரோஷினி குவாய்ட்ல இருந்து பயணிக்கிறாங்க. தேவிஷாவும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. புல்லானியும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அனைவரையும் இணைத்துக் கொண்டு அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நம்ம இப்போ வந்து இளவேதிய நேரம் 1:51 ஆகி கொண்டிருக்கிறது. ஒரு பாடலை கேட்டு ரசித்து விட்டு வந்து நம்மளும் வந்து வணக்கங்களை கண்டிப்பா ஒரு பாடலை மீண்டும் ஒரு அழகான ஒரு பாடலை கேட்டு வந்து இணைந்து நம்ம அப்படி இணைந்திருப்போம். அப்படியே புது வருடத்தை நீங்களும் வந்து மகிழ்ச்சியான நாளை கொண்டாடுகிறீங்க. வாங்க இந்த பாடலை கேட்டு வந்துடலாம். மல்லிகை பூவை பாடலை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? என்ன அந்த பூவில் இருக்குது கேளுங்களே நீங்களும். மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. 1000 கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும், அரைநொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, வெண்பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா.
மின்னும் மந்திவானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது. நம்மை கண்டு நானே இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது. எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ. மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு. மல்லிகை பூவை பார்த்தாயா? உன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? அலைகள் வந்து மோதாமல் கடலின் கரைகள் கிடையாது. எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது. சுற்றி சுற்றி வருதே பட்டுத்தென்றல் காற்று இங்கே என்ன பார்க்கிறது. மொட்டு விடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டித்தர கேட்கிறது. வேலைகள் கிடையாது, எந்த வெள்ளமும் நெருங்காது. நிலவே இது கொஞ்சம் கிளிகள் இசை பாட்டு. மல்லிகை பூவே பார்த்தாயா? உன் மாலை எங்கள் தோட்ட பார்க்க பூத்தாயா? தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? அழகான இனிமையான அற்புதமான பாடல் கேட்டோம். அப்படியே மல்லிகை பூ அப்படியே வாசத்தில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்த நிகழ்ச்சிக்காக யார் இணைந்திருக்காங்க அப்படியே அவங்க இடம் கொடுத்தலாமா செம்பா? அடுத்த நிகழ்ச்சி யாருப்பா காத்திருக்காங்க பாப்பா வாங்கலாம். ஆர்ஜே கல்பனா அவங்களும் அப்படியே இணைந்திருக்காங்க. ஆர்ஜே துர்கா அவங்களும் அப்படியே தயாராக சிறப்பு நிகழ்ச்சிகள் தொகுத்தவங்க காத்து கொண்டு இருக்காங்க. அப்படி நம்ம அவங்களுக்கும் மையை கொடுத்து விட்டு நம்மளும் விடைபெறலாமா செம்பா? கண்டிப்பா. நான் இப்ப வந்து நம்ம இலங்கை இந்திய நேரம் 1:56 ஆகிய கொண்டிருக்கு. சந்தையின் காட்டுல நினைஞ்சிருக்காங்க. இதே திருடி இலக்கியாவும் ஓடோடி வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் புத்தாண்டு தின பெறுவதற்கு எங்காவது ஒரு இதயம் இருக்கதான் செய்யும். சோ இதயத்துல காந்தமாக காந்தத்தை ஈர்ப்பு சக்தியாக நம்ம அன்பை கொடுத்து அப்படி சந்தோஷமா புது வருடத்தில் அப்படி பயணித்துக் கொண்டிருப்போம். அனைவரும் பெறுவதற்கு எங்காவது ஒரு இதயம் இருக்கதான் செய்யும். சோ இதயத்துல காந்தமாக காந்தத்தை ஈர்ப்பு சக்தியாக நம்ம அன்பை கொடுத்து அப்படி சந்தோஷமா புது வருடத்தில் அப்படி பயணித்துக் கொண்டிருப்போம். அனைவரும் மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நாங்க 2 பேரும் விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீரங்களை பாடச் சொல்லலாம் தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம் பூவுக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பூவுக்கும் ஆடை தைத்து போடலாம்